என் பேர் ராஜா. என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோவில். நான் அந்த நேரத்துல ஜிம்முக்கு போயிட்டு நல்லா விளையாடுவேன். என் உடம்ப நல்லா வச்சிருந்தேன். பார்க்க கட்டு மஸ்தானான உடம்போட இருந்தேன். அந்த அழகு தேவதை எங்க வீட்டு ஓனரின் தங்கை. அவ பேரு சுதா. அவளை முதல் முறை எங்க வீட்டு ஓனரின் வீட்டுல தான் பார்த்தேன். அது எங்க வீட்டோட பக்கத்து வீடுதான். முதல் முறை பார்த்தபோது என்னையே நான் மறந்துட்டேன். அவ கடைக்கு வருவானா, தெருவுல போகும் அனைவரும் அவளை பார்த்துட்டே போவாங்க. அந்த பேரழகிய காண கண்கோடி வேணும். அவ எப்பயாவது ஊருக்கு வருவா. அவளை தக்கல் பகுதியில திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. அவ கணவர் வெளிநாட்டுல வேலை செய்வதா கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முறை அவளை பார்த்தபோது 2 குழந்தைங்களோட வந்திருந்தா. 2 மகன்கள் அவளுக்கு. எப்பயாவது எங்க வீட்டுக்கு வந்து என் அம்மா கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பா. நான் ஓர கண்ணால அவளை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். அவளது பையனை தூக்கி வச்சு கொஞ்சுவேன். அவளும் அத பாப்பா. நான் ஆரம்பத்துல அவகிட்ட பேசினதே இல்ல. சிரிப்பேன், அவளும் சிரிப்பா. அவ்வளவுதான். இவ்வாறு அவளை நினைச்சு என் இளமை காலம் போயிட்டே இருந்தது. அதன் பின்னர் அடிக்கடி இங்க வருவா. மாத கணக்குல இங்கேயே தங்குவா. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்போது நடந்த என் கல்லூரியோட 3ஆம் ஆண்டு தேர்வுல நான் முதல் வகுப்புல நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தேன். எனவே தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் லட்டு வாங்கி கொடுத்தேன். அவளுக்கும் கொடுத்தேன். அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கப்புறம் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவ என்கிட்ட பேசுவா. எங்க வீட்டுல அதிக நேரம் என் அம்மா கூட செலவு செய்வா. நான் அவ இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன். அவளும் அவ்வப்போது என்னை பாப்பா. ஆனா எனக்கு அதற்கு மேல் சொல்ல தைரியமே இல்ல. அடுத்து சில நாட்கள்ல உறவினர் ஒருவர் மூலம் வெளிநாடு செல்ற வாய்ப்பு கிடைச்சது. போகவும் மனசில்லாம ரொம்ப வேதனையோட வெளிநாட்டுக்கு போனேன். அவன் ஞாபகம் என்ன ஒவ்வொரு நாளும் தின்றுகிட்டே இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல ஸ்மார்ட் மொபைல் போன் வசதியெல்லாம் அவ்வளவா கிடையாது. என் வீட்டுக்கே மாசம் ஒரு முறை தான் பேச முடியும். ரொம்ப செலவாகுங்கிறனால யார் கூடயும் தொடர்புல இல்லாம 2 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் மனசுல மிகுந்த ஆவலோட ஊருக்கு வந்து சேர்ந்தேன். வந்ததும் அவளை காண போனேன். அவ வீட்டுக்கு. அந்த சாக்குல ஸ்வீட்ஸ் ஸ்ப்ரேன்னு கொடுத்தேன். அவளும் நல்லா பேசினா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட முழு நேர வேலையும் அவளை தொடர்வது மட்டும்தான். நானும் விடாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் தெருமுனையில நின்றுட்டு இருந்தேன். அவ கடைக்கு சென்றுட்டு வீட்டுக்கு செல்ல என்னை கடக்கும் போது நான் பேச முயற்சி பண்ணேன். அவளிடம் எனக்கு எதுவும் சாப்பிட தரமாட்டியான்னு கேட்டேன். அவ உடனே நடக்கல்ல பாக்கிட்ட கொடுத்தா. நான் சிரிச்சபடி வாங்கிக்கிட்டேன். இவ்வளவுதானா, வேற எதுவும் இல்லையான்னு கேட்டேன். வேற என்ன வேணும்னு கேட்டா. நான் வேகமா மொபைல் நம்பர் வேணும்னு கேட்டேன். உடனே கொடுத்துட்டா. சந்தோஷமா வாங்கிட்டேன். அவ வீடு சென்றதும் போன் செஞ்சேன். அவ எடுத்து கொஞ்சம் தயக்கத்தோட ஹலோனா. நானும் ரொம்ப ஆர்வத்துல இருந்தேன். அப்புறம் பேச ஆரம்பிச்சோம். ஒரு வழியா இருவரும் பேசணும். இவ்வாறு அடிக்கடி பேசிட்டே இருக்கையில அவ ஏன் எனக்கு அடிக்கடி போன் பண்றேன்னு கேட்டா. உனக்கு என்ன வேணும்னு கேட்க, நானும் நீங்க தான் வேணும்னு சொல்ல உடனே போனை கட் பண்ணிட்டா. எனக்கு ரொம்ப பயம் தொத்திக்கிச்சு. வீட்டுல சொன்னா என்ன ஆகுமோன்னு பயந்து லேட்டா வீட்டுக்கு போனேன். அவ என் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா. நான் பயந்துகிட்டே என் ரூமுக்கு போயிட்டேன். கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருந்தா. நான் அவளையும் டிவியும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் எழுந்து அவ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணா. ஏன் என்னையே பார்த்துட்டு இருந்தேன்னு கேட்க, நான் மறுபடியும் நீங்க என்ன. அவ உடனே உனக்கு ரொம்ப தைரியம் தானே பேச ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள் பொறு, நமக்குள்ள பேசி பழகுவோம். பிடிச்சிருந்தா அடுத்த கட்டத்துக்கு போவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதன் பின்னர் பேசிட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலை போன் செஞ்சா. எங்க இருக்கேன்னு கேட்டா. நான் வீட்டுல இருக்கேன்னு சொன்னேன். நான் கேட்டது எப்ப கிடைக்கும்னு. உடனே அவ எனக்கு பயமா இருக்குது, யாருக்காவது தெரிஞ்சுட்டா என்ன செய்யறதுன்னா. நான் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தேன். பிறகு ஒத்துக்கிட்டா. இருவரும் மாலை 7 மணிக்கு மேல் எங்க வீட்டுக்கு பின்னால முழுசும் தோட்டம்தான். அங்க சந்திக்கலான்னு முடிவு செஞ்சோம். மாலை நேரமும் நெருங்குச்சு. அவகிட்ட இருந்து அழைப்பு வந்தது.
நான் கிளம்பிட்டேன், நீ எங்க இருக்கிறேன்னு. நான் வந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அவ வந்துட்டா. அவளை காணாம ஃபோன் செஞ்சேன். அவ அவளோட மொபைல்ல இருந்து டார்ச் ஆன் செஞ்சு காட்டனா. அவ பக்கத்துல போனேன். இருட்டு. எனக்குள்ள ஒரு வித பயமும் சந்தோஷமும் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிட்டு அவள் வீடு சென்றதும் கால் செஞ்சு பேசினேன். அதன் பின்னர் அடுத்த 2 ஆண்டுகள் நீடிச்சுது. அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. நான் நம்பரை மாற்றி விட்டதால எங்களோட உறவும் முடிஞ்சிடுச்சு.